ஹலோ ஒன் அண்ட் ஒன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2025ல நம்ம ஊர் தியேட்டர்ல ரிலீஸ் ஆன, இப்போ ஓடிடிலயும் இருக்க தண்டகாரண்யம் படம் தான் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். நம்ம ஹீரோ கவர்மெண்ட்ல போலீஸ் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 7 வருஷமா கஷ்டப்பட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு நாள் அவருக்கு அந்த வேலை கிடைக்காம போக, அந்த சமயம் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஸ்கீம் அறிமுகப்படுத்துறாங்க. அது என்னன்னா, தீவிரவாதி எல்லாரும் அவங்களா வந்து போலீஸ்ல சரணடைஞ்சா, அவங்களுக்கு கவர்மெண்ட்ல ஒர்க் குடுத்து மறுவாழ்வு குடுக்கறதா ஸ்கீம் அது. அதுல தீவிரவாதின்னு சொல்லிட்டு மட்டும் தான் அந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ண முடியும். பொய் சொல்லி நம்ம ஹீரோவும் தீவிரவாதின்னு சொல்லி உள்ள போறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? எதுக்கு அவருக்கு 7 வருஷமா கஷ்டப்பட்டும் அந்த வேலை கிடைக்கல? கடைசியில அந்த ஸ்கீம்ல வேலை கிடைச்சதா இல்லையா? இதெல்லாம் கலந்தது தான் இந்த தண்டகாரண்யம். இதுல கலையரசனோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. தினேஷ் ஆக்டிங்கும் நல்லாவே இருந்துச்சு. பிஜிஎம் படத்துல அங்கங்க நல்லா இருந்துச்சு. லவ் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்த பார்க்கும்போது தானாகாரன் விடுதலை படம் பார்க்குற மாரியே ஞாபகம் வந்துச்சு. அதுல வர மாரியே சில சீன்ஸும் இருந்துச்சு. ஆனா இதுவும் இந்த படத்துல நல்லாவே இருந்துச்சு. ரைட்டிங் ரொம்ப பெர்ஃபெக்ட்ன்னே சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பெருசா எந்த குறையும் இல்ல. செகண்ட் ஹாஃப்பும் அதே மாரி தான் மூவ் ஆகுது. சின்ன சின்ன குறையும் இருந்தாலும், அது எல்லாம் பெருசா தெரியல இந்த படத்துல. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் இந்த மாரி மூவிஸ் அண்ட் அப்டேட்ஸ்லாம் உங்ககிட்ட கம்மியான டைம்ல என்னால டெய்லி கொண்டு வந்து சேர்க்க முடியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தானாகாரன், விடுதலை மாரி படங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னா, கண்டிப்பா இந்த படமும் உங்களுக்கு பிடிக்கும். ஆனா, இதுல என்னன்னா, கலையரசனுக்கு மட்டும் எப்படி இந்த மாரி ஸ்கிரிப்ட் கிடைக்குதுன்னு தெரியல. நான் ஏன் சொல்றேன்னா, படத்தோட கிளைமாக்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரியும். மொத்தத்துல ஒன் டைம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி இந்த படம் இருக்கு. உங்களுக்கு டைம் இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்த எதிர்பார்க்காம ட்ரை பண்ணி பாருங்க. அப்பதான் இந்த படம் நல்லாருக்கும். இந்த படத்துக்கு நாம தர ரேட்டிங் பார்த்தீங்கன்னா, 5க்கு 3.25. படம் பார்த்தா எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். அன்டில் தென் கீப் வாட்சிங், கீப் சில்லிங். தேங்க் யூ.